மகாபாரதம் நமக்கு பதில்களை மட்டும் தருவதில்லை, சில நேரங்களில் சரியான கேள்விகளை கேட்க கற்றுக் கொடுக்கிறது. வெல்கம் பேக் டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தர்மா. மகாபாரதத்துல தர்மத்தின் மறு உருவம் யாருன்னு கேட்டா நாம எல்லாரும் சொல்ற ஒரே பேரு யுதிஷ்டிரன், அதாவது தர்மன். ஆனா அவனோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தர்ம சங்கடம், ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தர்மா எப்ப நடந்துச்சு தெரியுமா? திரௌபதி திருமணத்துல அவன் தர்மத்தை மத்தவங்களுக்கு விளக்கினான். சூதாட்ட சபையில அதே தர்மத்தோட பெயரால மௌனமாக இருந்தான். ஆனா போர்க்களத்துல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில தர்மத்தை காப்பாத்துறதுக்காகவே தனக்கு மிக முக்கியமா இருந்த வாழ்நாள் சத்திய விரதத்தை அவன் உடைக்க வேண்டியிருந்தது. Yes, we are talking about the iconic and highly debated episode அஸ்வத்தாமா ஹத குஞ்சரஹ. இன்னைக்கு எபிசோட்ல யுதிஷ்டிரன் பொய் சொன்னானா இல்லையா அப்படிங்கிற சின்ன கேள்விய நம்ம பார்க்க போறதில்ல. நாம பார்க்க போற பெரிய கேள்வி, சத்தியம் தர்மத்தின் ஒரு பகுதி மட்டுமா அல்லது சத்தியமே தர்மமா? லெட்ஸ் டைவ் டீப். கதைய முதல்ல ரீகால் பண்ணிடுவோம். குருக்ஷேத்திர போர் உச்ச கட்டத்துல இருக்கு. துரோணர் போர்க்களத்துல ஒரு தடுக்க முடியாத சக்தியா மாறி நிக்கிறாரு. பாண்டவர் படைகள் ஆயிரக்கணக்கில் அழியுது. யாராலையும் துரோணரை தோற்கடிக்க முடியல. இந்த நேரத்துல கிருஷ்ணர் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார். அஸ்வத்தாமா இறந்து விட்டான் என்று சொன்னால் மட்டுமே துரோணர் ஆயுதத்தை கீழே வைப்பார். பட் ஹியர் இஸ் த கேட்ச். அஸ்வத்தாமன் உயிரோட தான் இருக்கான். இப்போ இந்த விஷயத்த யாரு போய் துரோணர் கிட்ட சொல்றது? பீமன் சொன்னா துரோணர் நம்ப மாட்டார். அர்ஜுனன் சொன்னா சந்தேகப்படுவார். கிருஷ்ணர் சொன்னா இன்னும் பயங்கரமா சந்தேகப்படுவார். அப்போ துரோணருக்கு யாரு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது? யுதிஷ்டிரன். ஏன்னா யுதிஷ்டிரன் ஒருபோதும் பொய் பேச மாட்டான். He is the ultimate symbol of truth. அதனால்தான் துரோணர் நேரடியாக யுதிஷ்டிரன் முகத்தை பார்த்து கேட்கிறாரு. இங்கதான் யுதிஷ்டிரனுக்கு ஒரு பயங்கரமான சிக்கல் வருது. இங்கே இரண்டு தர்மங்கள் நேருக்கு நேர் மோதுகின்றன. தர்மம் ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசக்கூடாது, தன் கொள்கையை விடக்கூடாது. தர்மம் இரண்டு, தன் கண் முன்னாடி அழியிற ஆயிரக்கணக்கான வீரர்களை காப்பாற்ற வேண்டும். போரில் தர்மத்தின் பக்கம் வெல்ல உதவ வேண்டும். This is the real conflict. வியாச மகாபாரதத்தை ஆழமா படிச்சா ஒரு விஷயம் புரியும். கிருஷ்ணர் இந்த யோசனைய சொன்ன உடனே யுதிஷ்டன் ரொம்ப சந்தோஷமா ஓகே நான் பண்ணிடுறேன்னு ஏத்துக்கல. அதே நேரத்துல நான் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன்னு உறுதியா மறுக்கவும் இல்லை. He was undergoing a massive internal mental struggle. ஒரு தனி மனிதனோட சத்திய விரதம் முக்கியமா இல்ல ஆயிரக்கணக்கான உயிர்கள் முக்கியமா? கடைசியில யுதிஷ்டிரன் ஒரு நடுப்பாதையை தேர்ந்தெடுக்கிறான். பீமன் அஸ்வத்தாமா என்ற பெயருள்ள ஒரு யானையை கொல்றான். அதை வச்சு யுதிஷ்டிரன் துரோணரை பார்த்து உரக்கச் சொல்கிறான், அஸ்வத்தாமா ஹத்த, அதாவது அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்பது. அதன் பிறகு ரொம்ப மெதுவா தனக்குள்ளேயே முணுமுணுக்கிற மாதிரி சொல்றான், நரோவா குஞ்சரோவா, அதாவது அவன் மனிதனா அல்லது யானையா என்று தெரியாது என்று. ஆனா அந்த கடைசி பகுதி கிருஷ்ணர் எழுப்பிய சங்கு சத்தத்திலேயும் மேலத்தாள போர் சத்தத்திலேயும் அப்படியே மறைக்கப்படுது. இப்போ நம்ம மைண்ட்ல வர கேள்வி, யுதிஷ்டிரன் தப்பிச்சிட்டானா? அவன் பாதி உண்மைதான சொன்னா? ஆனா வியாசர் இதை எப்படி காட்டுகிறார் தெரியுமா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். வியாசர் எங்கேயுமே யுதிஷ்டிரன் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு அவனுக்கு வக்காலத்து வாங்கல. அதே போல அவன் பெரிய அதர்மி என்றும் தீர்ப்பு சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு பிரமாதமான குறியீட்டை, சிம்பலிசம் கொடுக்கிறார். மகாபாரதத்தின்படி யுதிஷ்டிரனின் தேர் எப்போதுமே பூமியிலிருந்து 4 விரல் உயரத்தில் காற்றில் மிதந்துட்டே செல்லும். ஏன்னா அவன் அம்பிட்டு தர்மவான். ஆனா அந்த அரை உண்மையை
அந்த போர் தந்திர வார்த்தையை அவன் சொன்ன அடுத்த நொடி அவனுடைய தேர் பூமியை தொட்டது. இது வெறும் ஒரு மேஜிக் கிடையாது மக்களே, இது ஒரு குறியீடு. வியாசர் சொல்ல வர்றது என்னன்னா, யுதிஷ்டிரன் முழுமையாக பொய் சொல்லவில்லை, ஆனால் அவனுடைய முழுமையான சத்தியமும் அங்கே இல்லை. தர்மத்தை காப்பாற்ற அவன் தன் சத்தியத்தில் சமரசம் செய்து கொண்டான். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தர்மா பார்வையில இந்த 3 சம்பவங்களையும் ஒன்னா சேர்த்து பாத்தீங்கன்னா யுதிஷ்டிரனோட ஒரு பிரமாதமான கேரக்டர் ஆர்க் நமக்கு புரியும். எபிசோட் 1, திரௌபதி திருமணம். தர்மத்தை வியாக்கியானம் செய்யும், தர்மத்தை விளக்கும் யுதிஷ்டிரன். எபிசோட் 2, சூதாட்ட சபை. தர்மத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு தர்மத்தால் முடங்கி மௌனமாகும் யுதிஷ்டிரன். எபிசோட் 3, அஸ்வத்தாமா சம்பவம். தர்மத்தை காப்பாற்ற தன் சொந்த கொள்கையையே தியாகம் செய்யும் யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரன் ஒரு பெர்ஃபெக்ட் ஹீரோ கிடையாது, அவன் ஒரு மாரல் ஸ்ட்ரகிளர். நம்மள மாதிரி தர்ம சங்கடங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தவிச்ச ஒரு சாதாரண மனிதன்தான் அப்படிங்கறத வியாசர் எவ்வளவு அழகா காட்டியிருக்கார் பாருங்க. கிருஷ்ணரின் தத்துவம் என்னன்னா, தர்மத்தை காப்பாற்ற சில நேரங்களில் சத்தியத்தை தியாகம் செய்யலாம். ஆனா யுதிஷ்டிரன் வாழ்நாள் முழுவதும் நம்பியது இல்லை, சத்தியமே தர்மம். ஆனா துரோணரின் நாள்ல அவனோட சொந்த கொள்கைக்கு எதிராவே அவன் நடக்க வேண்டியிருந்தது. இந்த எபிசோடின் முடிவில் வியாசர் நமக்காக விட்டுட்டு போன அந்த நெறிச்சிக்கலை ஒரு கேள்வியா உங்ககிட்ட வைக்கிறேன். துரோணரை ஏமாற்றாமல் இருந்திருந்தால் ஆயிரக்கணக்கான அப்பாவி வீரர்கள் இறந்திருப்பார்கள். ஏமாற்றியதால் ஒரு உன்னதமான மனிதனின் வாழ்நாள் நம்பிக்கை உடைந்தது. இறுதியில் யுதிஷ்டிரன் எதை காப்பாற்றினான், எதை இழந்தான்? இதற்கு மகாபாரதமே நேரடி பதில் தரவில்லை. அதனால்தான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம இதை பற்றி விவாதிச்சுட்டே இருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன? தர்மத்திற்காக சத்தியத்தை வளைக்கலாமா கூடாதா? கமெண்ட்ல சொல்லுங்க. இஃப் யூ லவ் திஸ் டீப் டைவ் இன்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தர்மா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குரல் நெறி டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தர்ம முரண்பாட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.